ஸ்ரீ புற்று நாகவல்லியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த சிங்கிலிகுப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புற்று நாகவல்லியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 6ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் பண்டிகை தொடங்கப்பட்டது. இதன் முன்னதாக ஆலய வளாகத்தில் கொடியேற்றம் நடைபெற்றும் காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் பின்னர் பால்குடம் எடுத்தும் தீக்குழியில் இறங்கியும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இத்திருவிழாவில் சங்கிலிக்குப்பம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த எல்லாபுரம் பகுதி பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்ககிரியில் மரம் வளர்ப்போம் விழிப்புணர்வு குறித்து மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மாரத்தான் குழு சார்பில் மரம் வளர்ப்போம் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த ஓட்டப்பந்தயத்தை சேலம் மேற்கு மாவட்ட திமுக அவை தலைவர் தங்கமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இவ்வோட்டப்பந்தயத்தில் 11 வயது முதல் 40 வயது வரை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடைபெற்றது. இதில் சேலம், ஈரோடு, கோவை, தேனி, மதுரை, தஞ்சாவூர், ஊட்டி ஆகிய பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 1300 பேர் உட்பட 1750 பேர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பிரிவுகளிலும் முதல் 10 இடங்கள் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நீலகிரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து கடந்த ஒரு வார காலமாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டும் மரங்கள் விழுந்தும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து உதகை அடுத்த லவ்டேல் பகுதியில் வீட்டின் மேல் ராட்சச மரம் ஒன்று விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக அக்குடும்பத்தினர் உயிர் தப்பியுள்ளனர். இதனை குறித்து அபாயகரமான மரங்களை அகற்ற ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை செவி சாய்க்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து உடனடியாக உயிர் சேதாரங்கள் ஏற்படும் முன் அபாயகரமான மரங்களை அகற்றி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எக்கக்குடியில் குரு பூர்ணிமா பௌர்ணமியை முன்னிட்டு முற்றோறுதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் எக்கக்குடி கிராமத்தில் சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள் ஜீவசமாதியில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் மங்களநாதர் சிவனடியார் திருக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கைலாய வாத்தியங்கள் முழங்க திருவாசகம் பாடி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிக்கு மங்கள ஆராத்தி காண்பிக்கப்பட்டு வழிபாடு செய்தனர். இதில் திரளான சிவனடியார்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பம்மல் மண்டலத்தில் நடைபெற்று வரும் கழிவுநீர் குழாய் மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளுக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் கேஸ் சிலிண்டர் லாரி ஒன்று பள்ளத்தில் சிக்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பம்மல் மண்டலத்தில் கடந்த சில மாதங்களாக கழிவுநீர் குழாய் மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி முழுவதும் அனைத்து சாலைகளிலும் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் பம்மல் பிரதான சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் அவ்வப்போது பள்ளங்களில் சிக்கி வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகிறது. இதனைத் தொடர்ந்து சிலிண்டரை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று பம்மல் மண்டலம் அலுவலகம் அருகே சரியாக மூடப்படாத பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்த நிலையில் இருந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்த நிலையில் வாகனம் கொண்டு கவிழ்ந்த கேஸ் லாரிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் முட்டு கொடுத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் பள்ளங்களை சரியாக மூடி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். உதகை அருகே சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்தின் மீது மரம் விழுந்ததில் பேருந்தின் முன்பகுதி சேதம் ஏற்பட்ட நிலையில் பேருந்து ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மண் சரிவு மற்றும் மழைநீர் கரை புரண்டு ஓடுவதால்
பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதகையின் அருகே காற்றுடன் பெய்த கனமழையின் போது சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்தின் முன்பக்கம் மீது மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பயணிகளை மாற்று பேருந்துகள் மூலம் உதகைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சாலையில் விழுந்த மரம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு 1 மணி நேரத்திற்கு பின்னர் போக்குவரத்து தொடங்கியது. ஒசூர் அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடித்து 3 வயது குழந்தை உட்பட 9 பேர் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தொட்டமெட்டரை, சின்னமெட்டரை, பந்தரப்பள்ளி ஆகிய கிராமங்களில் வெறிநாய் ஒன்று சாலையில் நடந்து சென்றோர், விளையாடி வந்த குழந்தைகள், பெண்கள் என காண்போரை கடித்து குதறியதில் 3 வயது குழந்தை, மாணவிகள் மற்றும் பெரியோர் என 9 பேர் ரத்த காயங்களுடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அச்சத்தில் உள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இரவில் ஆயுதங்களுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் திரியும் வாலிபர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் வத்தலகுண்டுவில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள தும்மளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவி ஒருவரை அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் காதலிப்பதாக கூறி கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வத்தலகுண்டு போலீசார் அந்த மாணவியை கண்டுபிடித்து மீட்டனர். மேலும் இது தொடர்பாக அந்த வாலிபரிடம் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவியை கடத்தி சென்ற வாலிபருக்கு ஆதரவாக சுமார் 10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கத்தி, அருவாள், கம்பு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் மது போதையில் இரவு நேரங்களில் தெருக்களில் சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் இரவில் ஆயுதங்களுடன் மது போதையில் தெருக்களில் சுற்றித் திரியும் வாலிபர்களை உடனடியாக கைது செய்ய கோரி பெண்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வத்தலகுண்டு காவல் நிலையத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு புகார் மனு அளித்தனர். அப்போது வாலிபர்களை கைது செய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பெயரில் பொதுமக்களின் போராட்டமானது கைவிடப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸ் மற்றும் கைப்பையால் பரபரப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு சோதனை செய்யும் கருவிகளுடன் சம்பவ இடத்திற்கு வந்த CISF வீரர்கள் அருகில் இருந்த பயணிகள் அனைவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸ் மற்றும் கைப்பையினை சோதனை மேற்கொண்டனர். அதில் வெடிகுண்டு இருப்பதற்காக எந்த அறிகுறியும் இல்லாததால் முழுவதுமாக சுமார் 20 நிமிடங்கள் சோதனை செய்து பின்னர் யாரும் உரிமை கோராத நிலையில் உடைமைகளை கைப்பற்றிய CISF வீரர்கள் விமான நிலையத்திற்குள் எடுத்து சென்று தனது கட்டுப்பாட்டில் வைத்தனர். மேலும் பயணி யாரேனும் தவறுதலாக விட்டு அவசரத்தில் வாகனத்தில் ஏறி சென்றிருக்கலாம் என்றும் அச்சமடையும் வகையில் எந்த பொருட்களும் இல்லை என விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். பரமத்தி வேலூர் அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள மரவர்பாளையம் குடித்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் தம்பதி சென்னையன் சாந்தி. இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் பரமத்தி செல்வதற்காக கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளனர். அப்போது கரூரிலிருந்து நாமக்கல் நோக்கி சென்ற கார் ஒன்று எதிர்பாராத விதமாக தம்பதி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் காரில் சென்ற 4 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு நாமக்கல் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த சென்னையன் மற்றும் அவரது மனைவி இருவரையும் மீட்டு பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அப்பகுதி மக்கள் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தம்பதியர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததை அடுத்து அவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்காக பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கள் வைக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரமத்தி வேலூர் போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.